Hi friends, welcome to How Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது குக் வித் கோமாளி சீசன் 4 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்க ரொம்ப நாளா நாமளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல வந்து சிவாங்கி வந்து குக்கா வந்திருக்காங்க. சோ அவங்க வந்து ஒரு ரெசிபி வந்து பண்ணிருந்தாங்க. பன்னீர் ரெசிபி. அது ரொம்பவே சூப்பரா இருந்தது கூட சொல்லிருந்தாங்க. சோ இத தான் இன்னைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். நாங்கலாம் ட்ரை பண்ணி டேஸ்ட்லாம் பார்த்துட்டோம். சோ நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரெசிபி செய்கிற தேவையான அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸில் க்யூபாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இது கூட வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு ரொம்ப சேர்த்துற வேண்டாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பேஸ்டெல்லாம் அந்த பன்னீரில் வைட்டு கோட் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணுங்கள். தண்ணி நிறைய விடக்கூடாது, கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு பதறி வச்சிடணும். ஸோ 5 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் ஓரத்தில். ஸோ இப்போ வந்துட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ பன்னீர் பொரிச்சதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வேகாது, சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராகவே அதோட கலர் வந்துடுச்சு. ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது பார்க்கவே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மீதி இருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னமாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து சின்ன தக்காளியை சின்னமாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீர் சில்லி கலருக்காக சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொதிக்க விடுவோம். ஒன்ஸ் இது நல்லா கொதிஞ்ச பிறகு ஸோ இந்த மாதிரி எண்ணெய் திரண்டு வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு நாங்கள் சொல்கிறதுனால பார்க்குறதுனால தெரியாது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ரெசிபியோட இது தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இது கூடவே வந்துட்டு ஃபைனல் டச்சப்பாக வந்து கொத்தமல்லி தழை, ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பிளேட்டுக்கு வந்து சூடாக நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், டேஸ்ட் பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். என்னோட பெரிய பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா, இல்லைன்னா அவன் தான் டேஸ்ட் பார்த்துருப்பான். ஸோ நாங்களாம் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சிவாங்கியோட ரெசிபி வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.